ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் தான். நீங்கள் வந்து மலபுலா டேம் பார்க்கணுன்ட்டு வந்தீங்கனாலே அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வந்துடலாம். இது பாருங்கள், மீனா இல்லை திமிங்கலமான்னு தெரியல, இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட்டு மீன் எல்லாமே வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியாட்டு அழகாக இருந்தது. ஜீப்ரா மாதிரி காம்பினேஷனில் எங்கடா தலை இருக்குது எங்கடா வால் இருக்குதுன்னு தேடினா இந்த லாஸ்ட்டில் இருந்து அப்படியே பாம்பு மாதிரி கிடைக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே விட்டுட்டு போய் அந்த லாஸ்ட் வரைக்கும் தலையை வச்சு படுத்துட்டு இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பாம்பா இல்லை மீனா அப்படின்னு கேட்டுருந்தாங்க எங்கள் பேபிஸ். இதையே பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மீன். அடுத்த மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறாங்கல் மீன் நாங்களே பேர் வச்சிட்டோம். ஏன்னா அது பாறாங்கல் சைஸோடு தான் இருந்துச்சு. மீனோட பேக்ரவுண்டும் வந்து பிளாக் கலரில் இருக்குது, மீனுமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. எங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சு, ஆனால் கேமராவில் தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாகவே தான் எடுத்தோம். நல்ல வேலை நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அசைஞ்சு நான் இங்கே தாண்டா இருக்குது என்னை எடுறா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 2 மீன் இருக்குங்க. அதில் இது வந்து என்னன்னே எங்களுக்கு தெரியல, மீனா இல்லை முதலையா இல்லை பாம்பா அப்படின்னு. இதோட மேல் தோல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதோட ஃபுல்லாமே வந்து ஒரு பாறாங்கல் ரொம்ப நாள் ஆகி தண்ணிக்குள்ளே இருக்கிற கல் மாதிரி இருந்துச்சுங்களா. லென்த்து பாருங்க, இந்த ஃபிஷ் டேங்கே பார்க்கணும் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டேங்க்கு. அதில் ஒன்றுமே அசைவு இல்லாமல் ஜாலியாக படுத்து தூங்குன மாதிரி இருந்துச்சு. இந்த மீனோட ஃபேஸ் பாருங்கள், அப்படியே கூச்சியாக முதலை மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்துடாத கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ரெட்ல எல்லாமே வந்து இங்கே வந்து பிளாக் கலர் ஃபிஷ் எல்லாமே பார்த்தேன். இதுலேயுமே வந்து ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்கு முன்னாடியுமே அது என்னோட நேம் என்ன, அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ லைஃப் ஸ்பேனு, அது சயின்டிஃபிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிளியராக வந்து ஒட்டியிருந்தாங்க. ஸோ தெரியாதவங்க எல்லாமே அதை பார்த்து வந்து படிச்சுக்கலாம். இதெல்லாமே வந்து ஏஞ்சல் ஃபிஷ், கேட் ஃபிஷ் அதெல்லாமே இப்போ நாங்கள் மீன் தொட்டி வீட்டில் வாங்கி வளர்த்ததுனால தான் ஒரு சில நேமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் பாப்பாங்க வந்து எங்கள் மீன் தொட்டியில் இருந்த மீனாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நாம் வாங்கின கோல்டு ஃபிஷ் இது, கலர் டெட்ரா ஃபிஷ் இது, பிளாக் ஏஞ்சல் இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வாஸ்து மீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கல் நேம் வேற வேறையா இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஒயிட் கலரும் பிளாக் கலரும் பிளாக் அண்ட் ரெட் கலர்னு எல்லா கலர்லையும் மிங்கிளா இருந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரே ஒரு இதில் வந்து நம்ம அளவாக 4-5 மீன் வாங்கி வச்சுருப்போம். இங்கே அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு மீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது, பாப்பாங்களுக்குலாம் தெரியலங்கிறங்காட்டிக்கு சித்தப்பாக்கிட்ட சித்திக்கிட்டெல்லாம் தூக்குங்கன்னு சொல்லி தூக்கி காமிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் போயிருந்த சமயத்துல வந்து ஸ்கூல் குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அதை விட எக்ஸைட்மெண்ட்டு. ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்த்துட்டு ஒவ்வொரு கண்ணாடியாக டச் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போயிருந்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்குமே ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபிஷ் அக்வேரியம் ரொம்ப ஆப்டான பிளேஸ் தாங்க. ஃபிஷ்குள்ளே இருக்கிற அந்த ஃபிஷ் டேங்க் செட்டிங்கும் சரி, அந்த வாட்டரும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிளான்ட்டு, அந்த ஸ்டோனு, உள்ளுக்குள்ளே போட்டு இந்த மண் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டஸ்ட்டும் கூட மிதக்கல. நாங்கள் ஃபுட் எதோன்னு போட்டாங்கன்னா அப்போ ஃபுட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சீனரி, அதை எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து போடல. எவ்வளோ ஃபுட் டைமிங் மாறிடுச்சா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே வந்து ஃபுட் வந்து போட்டோம் அப்படின்னா நிறையா மீன் ஒட்டுக்கா வந்து சாப்பிட்ருக்கும். அது கேப்சர் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். இங்கேயே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் கிட்டே பாருங்கள், அந்த மீனோட பார்க்கும்போது எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு. அப்புறம் இதுக்கு பேர் வந்து எங்கள் பாப்பாங்க ஜீப்ரா மீனுன்னு வச்சுட்டாங்க. இது கரெக்டாக ஜீப்ரா மாதிரியே இருக்குது. அதுக்கேற்றதுக்கு மண்ணும் வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கடலில் இருக்கிற மீன் எல்லாத்தையுமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவும் அழகாக இருந்தது. எங்கள் பாப்பாங்க இதுக்கெல்லாம் மீசியாக இருக்கிறதுங்காட்டிக்கு மீசக்கார மீன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆமையும் ஒரு மீனுமே வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு ஆமையும் ஒரு மீன் தான் இருக்குதாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தோம். அது கம்பெனிக்கு இன்னொரு ஆமை ஜாலியாக மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கலர் செட்டிங்கும் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பாறை மீன் மாதிரியே முன்னாடி பார்த்த அந்த ஜீப்ரா மீன் டைப் பிளாக் அண்ட் ஒயிட்ல மைல்டா லைன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா மீனுமே வந்து அது ஒரு மாதிரி ஸ்லோவா இங்கிருந்து அது வரைக்கும் ஸ்விம் பண்ணிட்டு மறுபடியும் அங்கிருந்து இது வரைக்கும் ஸ்விம் பண்றது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிளசண்டா இருந்துச்சுங்க. வாட்டர் வந்து அவ்வளோ கிளியரா இருந்தங்காட்டிக்கு நம்மளால மீன் மூவ்மெண்ட் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாங்குற நெய் மீன் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பெருசு, ரொம்ப லேட் ஆகுது ஸ்விம் பண்றதுக்கு. இதுவுமே எல்லாமே வந்து ஜிலேபி மீன் டைப் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த டைப் மீனை பார்த்து நம்மளுக்கு எல்லாம் அதே மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இதுக்குள்ளயுமே வந்து நிறைய மண்ணவே கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருந்துச்சு. அது என்ன ஹேபிட்னே தெரியல. நிறைய மீனை நாங்கள் பார்த்ததில்ல, அங்கே அப்படிதான் இருந்துச்சு. ஒயிட் கலர்ல நல்லா பியூர் ஒயிட் பிளாக்ல எல்லாமே மீன் இருக்குமான்னு எங்களுக்கு அங்கே போய்தான் ஆச்சரியமா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் ஃபிஷ் டைப் இல்லை ஆஞ்சல் ஃபிஷ் டைப் மாதிரி சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நண்டு வந்து கல்லா இது நண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் பாப்பாங்களாம் நண்டு தொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக டச் பண்ணிட்டு விளையாண்டு இருந்தாங்க. வெளியே வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஹேடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நடந்துட்டு இருந்துச்சு. அது நடத்துறதுனால தான் அது அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த டைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலில் இருக்கிறது நம்ம ஓஷன் அந்த மாதிரி டைப் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸில் இமேஜ் தான் கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் மீனுமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு ப்ரான் வந்து பார்த்தேங்க. அது ஒரு பெரிய ஒரு சட்டி மாதிரி இருந்துச்சு, மண் சட்டி மாதிரி. அதுக்குள்ளே போய் வங்கு மாதிரி இருந்துட்டு ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை போயிட்டு இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃபிஷ் அக்வேரியம். அவ்வளோதாங்க, நாங்கள் சூப்பராக ஃபிஷ் அக்வேரியம்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னுமே நிறைய பிளேஸ்க்கெல்லாம் போனோம், எங்கெங்கே போனோம், என்ன பண்ணோங்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோவில் போடுறோம். ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.